வெல்கம் டு அந்த தமிழ்ச்சி சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். தமிழ்ல ரிலீஸ் ஆன மாயக்கூத்து அப்படிங்கிற படம் தான் இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோ ரைட்டர் அவர்கிட்ட அவர் எழுதின கதைகள் நிஜமாலே நேர்ல வந்து பேசினா எப்படி இருக்கும், ஏன் இந்த மாதிரி எழுதினேன், ஏன் இந்த மாதிரி எண்டிங்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசினா எப்படி இருக்கும், அதுதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயும் ஒரு பெரியவங்க கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்காரு. கதை எழுதுறதை பத்தியும் அனுபவங்களை பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல நம்ம கதையில இருக்க ஒரு வில்லன் கேரக்டர் என்ட்ரி ஆவாரு. இவர் வந்து ஒரு ஜோசியர் கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. இவர் வந்து நான் 49 கொலைகள் பண்ணிட்டேன், அடுத்தது 50வது ஒரு கொலை பண்ண போறேன், ஆனா அதுக்கு இன்னும் தடங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கும் சொல்லுவாரு. இவர் வந்து எப்ப கொலை பண்ணாலும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அடுத்த நாள் கறி குழம்பு வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் போய் கேட்கும் போது நீயே போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்லிடுவாங்க. சரி இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக அந்த கோழியை போய் பிடிக்கிறதுக்காக துரத்துவாரு. பிடிக்கவே முடியாது. ஆனா கடைசியில கஷ்டப்பட்டு எப்படியோ பிடிச்சிருவாரு. அந்த கோழி பிடிச்சத சொல்லுவாரு. அதை கஷ்டப்பட்டு பிடிச்ச அப்புறம் அவரு அந்த கத்திய தொண்டையில வச்சு அறுப்பாரு. அந்த கோழி ஒரு மாதிரி கத்தும். ஆனாலும் அவர் அறுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனா அவரு சாப்பிட முடியாது. அவரால் அந்த கறி குழம்பு சாப்பிட முடியாது. ஏன்னா அவர் அறுத்ததும் அந்த சவுண்டும் அவரு காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். அதனால அவரால் அந்த கறி குழம்பு சாப்பிடவே முடியாது, வச்சிருவாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்களை கொலை பண்ணலான்னு போவாரு. அப்பவும் வந்துட்டு அவருக்கு அந்த கோழி அறுத்தது அதுதான் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஜோசியர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த ஜோசியரும் இதுக்கு பரிகாரம்லாம் இல்லை, ஆனா வந்துட்டு நீ வளர்த்துனா யாரோ ஒருத்தங்க வந்துட்டு உன்னையே கொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் உன்னோட கட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத அவரு சொல்லிடுவாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அடுத்து அவர் பப்ளிஷர் கிட்ட போவாரு. அங்கதான் அவர் எழுதுற புத்தகத்தை எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னா, இப்பெல்லாம் யாருமே புக்ஸ் எல்லாம் பெருசா படிக்கிறது இல்லை, எல்லாம் யூடியூப் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு, அதிகமா யாரும் இன்வால்வ் ஆகி படிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இங்கதான் வந்து நம்மளோட ரைட்டர் வந்துட்டு புக் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ புக் எழுதுறது கண்டிப்பா நான் நிறுத்த மாட்டேன், கண்டிப்பா எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னா, அந்த வில்லன் அவர் வந்து யோசிச்சுட்டே வருவாரு. நம்ம கூட இருக்க நம்மள கொல்ல போறாங்க அப்படின்னா யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வருவாரு. அடுத்தது கட் பண்ணி அப்படியே அடுத்த இன்னொரு ஃபேமிலி சீனை காட்டுறாங்க. இங்க ஒரு பையன், அவங்க அம்மா அப்பா 3 பேர் இருக்காங்க. பையன் வந்து காசு ஃபீஸ் கட்டாதனால அவன் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். எங்க அம்மாவும் உண்டியெல்லாம் உடைச்சு காசு சேருதா அப்படின்னு பாப்பாங்க. ஆனா பத்தாது இந்த காசு, அதனால நான் ஸ்கூல் போல அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயிடும். அப்பதான் எங்க அப்பா வருவாங்க. இவங்க வந்து நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படிங்கறனால அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும். அப்பாவும் சிம்பிளான ஒரு கார்பெண்டர் ஒர்க் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த வீட்டு வேலை செய்யற இடத்துல ஒரு இடத்துல காசு கேட்டிருப்பாங்க. அதுதான் வாங்கி ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு நல்ல பேர் இருக்கும், இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த அம்மா வேலை செய்யற வீட்டுல இருந்து அந்த மாமின்னு சொல்லுவாங்க, அவங்க கால் பண்ணுவாங்க, அமௌண்ட் நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி. நடுவுல இன்னொரு சீன், இன்னொரு ஃபேமிலி காட்டுவாங்க. இதுல வந்துட்டு அப்பாவும் பொண்ணு வந்துட்டு டாக்டர் படிக்கணும், டாக்டர் தான் எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்காக பக்கத்துல இருக்க கொஞ்சம் பெரிய ஆளுகிட்ட எல்லாம் போய் கேட்பாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதெல்லாம் எழுத முடியாது, அதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணும் சிம்பிளா ஒரு அட்டெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் இங்க வந்துட்டு சீன் காட்டியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வரும்போது பூச்சி மருந்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறது வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த சீன் அதை காட்டியிருப்பாங்க. லாஸ்ட் அவங்களுக்கு புரியும் அது ஏன்னு. அப்பா எங்க அம்மா பொண்ணும் சண்டை போடுறாங்க. உனக்கு அடுத்து இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளையும் பாரு, நீ இப்ப படிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் நீ டாக்டர் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அடுத்தது கட் பண்ணா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த அமௌண்ட் கேட்ட இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிட்டு அவன் வேலை செய்யற வீட்டுக்கும் வந்திருப்பா. அந்த வேலை செய்யற வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் குழந்தை 3 பேர் இருப்பாங்க. அந்த குழந்தைகிட்ட விளையாடிட்டு காட்டிட்டு இருக்கும் போது அமௌண்ட் டேபிள் மேல வச்சிருந்த அமௌண்ட் கீழே விழுந்திருக்கும். அதை வந்து இந்த குழந்தை விளையாட்டுத்தனமா எனக்கு வேணுங்கிற மாதிரி கீழே வண்டி விட்டு எடுத்துட்டு போயிருக்கும். அந்த பேப்பர் மேல இருந்து பறந்து வந்து கீழே விழுந்தவங்களோட எடுத்துட்டு போயிருக்கும் அந்த குழந்தை. பட் ஆனா அந்த வேலை செய்ய வந்தவங்க தான் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே இந்த அம்மா தான் வந்து எப்பவுமே நேர்மையா இருக்கவங்களாச்சு. அதுவும் இல்லாம அவன் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மேல இருந்த அமௌண்ட் காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுவாங்க. அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடுவாங்க. பட் கிடைக்காது. அந்த பையன் தான் அடியில இருந்து எடுத்துட்டு போய் வச்சு விளையாடிட்டு இருந்திருப்பான் உள்ள. அது தெரியாம இங்க எல்லாமே தேடிட்டு இருப்பாங்க. இவன் மேலதான் சந்தேகமும் படுவாங்க. கட் பண்ண அந்த சீன் அப்படியே முடிச்சுட்டு கட் பண்ணா ஹீரோவோட ரூம்குள்ள நம்மள காட்டுவாங்க. ரைட்டரோட ரூம் தான் நமக்கு காட்டுவாங்க. இப்போதான் நமக்கு சீனே புரியும். இவங்க எல்லாமே இவர் எழுதுற கேரக்டர்ஸ் தான், சரிங்களா? இவர் எழுதிட்டு இருக்க கதையில நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. நம்ம மூவி இவ்வளவு தூரம் வந்த அப்புறம் தான் தெரியும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரைட்டர் எழுதிட்டு இருக்க ஸ்டோரிஸ்,
சரிங்களா? இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ரியாலிட்டிலேயே வந்துட்டு அந்த ஸ்டோரீஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ரைட்டரோட ரூம்குள்ள வர மாதிரி இருக்கும். இவர் வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா டக்குன்னு கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். உள்ள போய் ஓபன் பண்ணி பார்த்தா, நம்மளோட செல்வி அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. அந்த வீட்டு வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க பேரு தான் செல்வி. அவங்க வந்திருப்பாங்க. நீங்க எதுக்காக என்ன இப்படி எழுதினீங்க? நான் தான் பணத்தை எடுத்த மாதிரி எதுக்காக கிரியேட் பண்ணீங்க? அப்படிங்கிற மாதிரி நேர்லயே வந்து கேட்பாங்க. இதுதான் எங்க பெரிய ட்விஸ்டாவே இருக்கும். எப்படி நம்ம கதையில எழுதினவங்க நேர்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் ஒரு ஷாக்கா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கதவை தட்டுற சவுண்ட் கேட்கும். அப்புறம் உள்ள போய் பார்த்தா மறுபடியும் அவங்க ஓனர் வந்திருப்பா. இவதான் காசு எடுத்திருப்பான்னு எனக்கு தெரியும், அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவளோட ரோலுக்கும் பேசுவா. அவ கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் உள்ள இருந்து இன்னொரு செல்விங்கிற கேரக்டர் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப வந்து 2 பேருமே சண்டை போடுவாங்க. என் கேரக்டர் பத்தி பேச நீ யாரு அப்படிங்கிற மாதிரிலாம். இது எல்லாத்தையும் கூலா உட்காந்துட்டு நம்மளோட ரைட்டர் பாத்துட்டு இருப்பாரு. ரைட்டரோட ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரிய பாதியில தானே நிறுத்திருப்பாங்க, தேடுற மாதிரி மட்டும் தானே முடிச்சிருப்பாங்க. அடுத்த சீன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஏன்னா இது ஸ்டோரி தான், இந்த ரைட்டர் தான் இப்போ அடுத்த சீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாரு. அவர் என்ன மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருப்பாங்க. அதை விட்டுரு, அது அவ்வளவுதான், அது அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவான். ஆனாலும் அவ கேட்கவே மாட்டா. அவதான் திருடிப்பா, அவதான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டை போடுறதுக்காக போவா. அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவ ஃபீஸ் கட்டுறதுக்காக வாங்கி வச்சிருப்பா கையில காசு. அந்த காசு என்னோட காசு, நான் கொடுக்க மாட்டேன், அது என் பையனுக்காக நான் வாங்கின காசு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேலை செய்யறவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க, தலையில அடிபட்டுரும். அந்த இடத்துலயே அவங்க இறந்தும் போயிடுவாங்க. இதுக்கு நடுவுல ஒரு சீனை காட்டுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் இருப்பான்ல, அவன் வந்துட்டு பாப்பான், அந்த குழந்தை கையில தான் அந்த காசு இருக்கும் அப்படிங்கறத அவன் பார்த்துட்டு வெளியே வரத்துக்குள்ளேயே இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. அவன் இறந்தும் போயிருப்பா. ஏன் இப்படி பண்ண, நான் தான் விட்டுருன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பேசிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஷாக்கோட நின்று பாத்துட்டு இருப்பாங்க. அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செல்வி அவங்களோட ஹஸ்பண்ட், அந்த வேலை செய்யறவங்கல, அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியே வந்து காலிங் பெல் அடிப்பாரு. இதுதான் ஷாக்கு. அவங்க வந்துட்டு, இங்கதான் என் ஒய்ஃப் இருக்கா, அவ்வளவு ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாரு. அப்போ வந்துட்டு இவங்க இல்ல, அவங்க அங்க வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா இவ கையில தான் பர்ஸ் இருக்கும், அவ வெளியே தான் செப்பல் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் உள்ள வருவாரு. உள்ள வந்தோடனே ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கையில வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஒரு ரொம்ப மாதிரி, அதை எடுத்துட்டு பக்கத்துல வர மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி அப்படியே இது பண்ணிருப்பாங்க. அடுத்தது ரைட்டர் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த மாதிரி சீன் எல்லாம் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த ஸ்டோரிக்குள்ள வருது. சரிங்களா? அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, ரைட்டரோட ரூம்குள்ள யாரோ இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டோரியில இருக்கவங்க எல்லாம் வெளியே வர மாதிரி இருக்குமா, அது மட்டும் இல்லாம இங்கேயும் யாரோ வர மாதிரி ஒரு இருக்கும். அதனால இவர் வந்து பயந்து போய் அடியில உட்காந்துட்டு இருப்பாரு. அடுத்த நாள் தான் இவரோட ஒய்ஃப் வருவாங்க, ஊர்ல இருந்து வருவாங்க. எங்க நம்மளுக்கு கூப்பிட்டு கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்துட்டு மேலே ஏறி வருவாங்க. மேல வந்து ஓபன் பண்ணி எல்லா இடத்துலயும் தேடுவாங்க ரைட்டரை. அவர் எங்கேயுமே இருக்க மாட்டாரு. அப்புறமா உள்ள போய் தேடி பார்க்க மாட்டோம், அவரு ரூம்குள்ள அடைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு குளிச்சு சாமியெல்லாம் கும்பிடுவாரு, பட்டையெல்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிடுவாரு. அவரும் ஒரு பயத்தோடயே தான் இருப்பாரு. அந்த மாதிரியே கேரக்டர்ஸ் எல்லாமே இங்க உள்ள வருது அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல இவங்க ஒய்ஃபும் கேட்பாங்க, யார் இங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே வருவாரு. வெளியே வந்து எந்த இடத்துக்கு போவாரு அப்படின்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரியவர்கிட்ட பேசுவாருல, அங்க போய் கேட்பாரு, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, இன்னும் ரியலா வராங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் எல்லா அனுபவங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சொல்லிடுவாரு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருவாரு. இங்க பப்ளிஷ் பண்ற இடத்துக்கு வருவாரு. இங்க வந்து என்ன பேசுவாரு அப்படின்னா, அடுத்த நாள் இவரோட புக் பப்ளிஷ் ஆகுற மாதிரி இருக்கும், அதுக்காக கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு. அதை பத்தி பேசிட்டு இருப்பாரோ, அப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அவர் ஒரு கதையை வாசிச்சுட்டு இருப்பாரு. அதாவது இவர் புக்கு கொடுப்பாருல, அந்த பப்ளிஷருக்கு முன்னாடி அவங்க அந்த ஆபீஸ் ரன் பண்றவர் தான் இவரு. அவரு ஒரு கதை சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு ரைட்டர் புதுசா ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதையில என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இன்னொரு கதை எழுதுறவங்களோட வாழ்க்கையில அந்த நிஜமாலே வந்து எல்லாமே வர மாதிரி ஒரு கதை எழுதியிருப்பாரு. எப்படின்னா இவரோட லைஃப்ல நடக்கிறது எல்லாமே அவங்க இன்னொரு ரைட்டர் எழுதின மாதிரி ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக், எப்படி நம்ம ஸ்டோரி எல்லாம் அப்படியே எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அவரோட பப்ளிஷரோட அட்ரஸ வாங்கிட்டு வந்திருப்பாரு. முழுக்கதையும் கேட்பாங்க, ஆனா அது பப்ளிஷ் ஆகாத கதை அப்படிங்கறனால சொல்ல மாட்டாரு. அதனால அவரோட அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அதே டைம்ல ஒரு ஆட்டோக்காரன் வருவான். இவர் கார் தான் புக் பண்ணிருப்பாரு, ஆனாலும் வந்து ஒரு ஆட்டோக்காரன் வந்திருப்பான், கார் ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பான். இந்த அட்ரஸ்க்கு கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ ஆட்டோக்காரங்களும் அவங்களும் பேசிட்டே போவாங்க. அப்போ வந்து இவர் கதையில எழுதியிருப்பாரு ஒரு சில விஷயம்லாம், ரொம்ப நிறைய ஏற்றுப்பாடுகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு எழுதியிருப்பாரு. இவர் தான் கதையை உருவாக்குற மாதிரியும், இவர் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே
கடவுள், அவரோட கதைக்கு கடவுள் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு வருவாரு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாம நிக்கும். அவரும் இறங்கி என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாரு. அப்பதான் வந்து இவருக்கு ஒரு போன் வரும். அப்ப இவர் புக் பண்ணியிருந்தாருல ஒரு காரு, அவங்கதான் கூப்பிடுவாங்க. நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவருக்கு ஒரு ஷாக்கு, அப்ப இங்க வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே சைட்ல திரும்பி பார்த்தா, அந்த கதையில இருந்திருப்பாங்கல்ல செல்வி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கும். இந்த ஊர்லதான் வந்து அந்த ஆட்டோ நின்று இருக்கும். அப்பதான் இவருக்கு பெரிய ஷாக்கு, இவருக்கு பயமும் கூட. ஏன்னா இவரை எல்லாருமே துரத்துறாங்க, புடிச்சு கட்டியும் போட்டாங்க. ஆல்ரெடி கொண்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அந்த கொன்ன பொண்ணு, அடுத்து எங்க ஹஸ்பண்ட், இவங்க எல்லாத்தையும் கட்டி போட்டிருப்பாங்க. அப்ப இந்த ரைட்டரையும் சேர்த்து கட்டி போட்டுருவாங்க. இது எப்படி இருக்கும்னா, அந்த ரியலாவே இந்த இடத்துல நடக்கிற மாதிரியும், அவங்களுக்கு இந்த கதையில இவர்தான் எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்கதான் வந்துட்டு இவங்களை கட்டியும் போட்டிருப்பாங்க. இவருக்கு கொல்லவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்காக ஒரு விதையை அரைச்சி இவர் வாயிலெல்லாம் ஊத்துவாங்க. ஆனா இவரு சொல்லுவாரு, நான் உயிரோட இருந்தா மட்டும்தான் இந்த கதையை மாத்த முடியும், இல்லனா அவங்களோட செல்வி உயிரோட இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காம இவங்க முதல்ல வந்து ஊத்திடுவாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னபோது கொஞ்சம் மனசு மாதிரி இவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த அப்புறம் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர், உங்களை வந்து வாலண்டியரா பாத்துக்கிறதுக்காக ஒரு அட்டெண்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அங்கதான் பார்த்தா இன்னொரு சீன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஒரு பொண்ணு டாக்டர் படிக்கணுங்கிற கனவோட ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்கல்ல, அவங்கதான் இங்க இருப்பாங்க அட்டெண்டரா. இவரு எழுதின ஸ்டோரியில தானே அவங்களும் இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு பேசும், நான் வந்து டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிற கனவோட இருந்தேன், நான் ட்ரைனிங் டாக்டரா இருக்க வேண்டிய நான் அட்டெண்டரா இங்க இருக்கேன், அதுக்கு காரணம் நீங்க எழுதுனதுதான், எங்க சமூகத்துல இருக்க ஏற்றத்தாழ்வு நீங்க தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்க ஏன் என்னோட டாக்டர் கனவு நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பேசும்போதே அவருக்கு பயம் அதிகமாயிரும். ஏன்னா இவங்களும் டாக்டர் ஆகிறது ஒரு தானே அட்டெண்டரா நிறுத்திருப்பாரு. பிளஸ் லாஸ்டா பாய்சன் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதனால இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, இப்ப நீங்க தெளிஞ்ச விஷத்தை, உங்க உடம்புல இருந்து கொஞ்சம் தெளிஞ்ச விஷத்தை எல்லாத்தையும் நான் இறக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊசியை காலில் குத்திரும். இப்ப டக்குன்னு அந்த நர்ஸ் வருவாங்க, உன்னை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ அதனால அந்த பொண்ணு போயிடும். இப்போ அந்த நர்ஸ் கிட்ட இவர் எழுதி காட்டணும், பேப்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல வருவாரு. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கடைசியில் அந்த பொண்ணையும் மறுபடியும் கூப்பிடுவாங்க, இங்க நோட் பேட் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணையும் கூப்பிட, ரைட் இருக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இவர் தப்பிச்சு போலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே போவாங்க. வெளியே போனா அந்த சைடு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துனாங்கல்ல, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்தா இந்த பொண்ணு இருக்கும். இதுல எப்படியோ தப்பிச்சு இந்த அட்டெண்டர் பொண்ணு கிட்ட சண்டை போட்டு அவர் அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. இந்த பொண்ணு போய் சொல்லிடும், அவன் ஓடிட்டான் வந்து பிடிங்க அப்படிங்கிற மாதிரி அங்க வெளியில இருந்த எங்கிட்டலாம் சொல்லிடும். அவங்களும் எல்லாரும் ஒரு பக்கமா இந்த எல்லாரும் துரத்திட்டு வருவாங்க. இவரும் ஒரு பக்கம் ஓடுவாரு. இங்க எங்கேயோ ஓடி போய் ஒரு இடத்துல நிப்பாரு, ஒரு லாரி பக்கத்துல போய் நிப்பாரு. அங்க ஒருத்தர் டீ போட்டுட்டு இருப்பாரு. என்ன யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நான் அங்க வந்து ஓடி வந்திருக்கேன், என்ன அவங்க கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப டீ வாங்கிக்கோ, அப்பதான் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. சரி போடு அப்படின்ட்டு. இவரு சுகர் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சுகர் வேணாம் போடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப கரெக்டா அவங்க துரத்திட்டு வந்தவங்க இங்க வந்து நிப்பாங்க. இங்க யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீ கார்ட்ட கேட்பாங்க. இல்ல யாரும் வரல அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்ப அந்த சுகர் போடாம வச்சிருப்பாங்க பத்தியா டீ, அந்த டீ எடுத்து இவர் குடிக்கிறதுக்கு போகும்போது அவருக்கு போட்டது அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் தெரிச்சு அங்கிருந்து ஓட, ஆனா எல்லாருமே சுத்தி வளைச்சிருவாங்க. ஒரு பக்கம் சுத்தி வளைச்சு எல்லாருமே புடிச்சிருவாங்க. இங்க இன்னொரு சீன் வரும். அந்த ஸ்டார்டிங்ல வந்தாருல வில்லன் கேரக்டர்ல ஒருத்தங்க, அவங்க வருவாங்க. யார் என் பின்னாடி இருக்க அந்த திருட்டு ஆடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஏன்னா இவர் கூட இருக்க போறவங்க தானே இவங்களை கொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு சீன் இருந்துச்சுல்ல, அதனால யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவர் ஒரு சில நேம்லாம் வந்துட்டு மாறி அந்த மாதிரி கால் இந்த மாதிரிங்கிற நேம்லாம் வந்துட்டு கடைசி வரைக்கும் எதுவும் ஆக முடியாது. அப்புறம் இன்னொரு நேம் சொல்லி அவங்க வந்தா வந்துட்டு போலீஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க கேங்லயே இன்னொருத்தவங்க இருப்பாங்க. ஆனா அவர் வந்து எதுவுமே கொல்லணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி அவரை கொன்றுவாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு நம்ம ரைட்டர் ஓடி வெளியே வர, அந்த இடத்துல ஒரு ஆட்டோ நிக்கும். மறுபடியும் அந்த ஆட்டோக்காரரே தான் அங்க இருப்பாரு. அப்பதான் இந்த ஆட்டோக்காரர் சொல்லுவாங்க, நீ எங்க ஓடாலும் சுத்தி சுத்தி இந்த சுழல்லயே தான் இருப்ப, நீ அந்த கதைகள்ல கரெக்டா மாத்துற வரைக்கும் நீ இங்கேயேதான் இருப்ப. ஏன்னா ஒரு ஏழை பொண்ணு, அந்த பொண்ணுதான் வந்து திருட மாதிரி காட்டின சீனு, ஒரு டாக்டர் படிக்க முடியாம போன சீன், டாக்டரா படிக்க முடியாம போன சீன், இந்த ரவுடிக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யாரும் அவங்க கொல்ல போறாங்க, இந்த சீன் எல்லாமே இவர் கதையில இருக்கும். சோ இந்த எண்டிங்ஸ் எல்லாம் நீ மாத்துற வரைக்கும் நாங்க உங்க பின்னாடியே தான் இருப்போம், உன்னை சுத்தியே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க.
ரைட்டர் குளிச்சுட்டு அடுத்த நாள் அந்த பப்ளிஷர் இதுக்கு போவாரு. அங்க போய் நான் அவங்க கிட்ட பேசணும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த மாதிரி சொல்லுவாரு, எனக்கு இந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ் எல்லாமே இங்க வராங்க, என்னோட கதை மாந்தர்கள் எல்லாமே நிஜ லைஃப்ல வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க, நான் எண்டிங்ஸ் எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்பவே மாட்டாரு. ஆனா இவர் என்ன சொல்லுவாரு, நீ உருவாக்குன கதை தானே, அதை நீயே முடிச்சு விட்டுரு, அந்த கதைகளுக்கு எல்லாத்துக்குமே நீ ஒரு எண்டிங்ஸ் கொடுத்துட்ட அப்படின்னா அவங்க வரமாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ அதே மாதிரி வெயிட்டர் அது யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, இவர் இந்த வில்லன் கேரக்டர் வந்து 50வது கொலை பண்றதுக்கு போற மாதிரி ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. ஏன்னா இவர் 50வது கொலை பண்ண முடியாம தான் நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஒரு சீனை காட்டியிருப்பாரு ரைட்டர், 50வது கொலை பண்றதுக்கு இவர் போறாரு. அங்க ஒருத்தங்களை கட்டி போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரியலா யாரு இவங்க பின்னாடி இருப்பாங்கல்ல, ஒரு போலீஸ் அவங்களை தாக்கிறதுக்காக, அப்போ இவர் பின்னாடியே கன்னை வைக்கிற மாதிரி ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அடுத்த சீன்ல அவங்க அம்மா இறந்துருப்பாங்கல்ல, அந்த பையன் ஸ்கூல் போக முடியாம இருப்பான். இப்ப எங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் போ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த பொண்ணு டாக்டர் படிக்க முடியாம இருக்கும்ல, அந்த பூச்சி மருந்து சாப்பிடுற மாதிரி, பூச்சி மருந்து எங்கன்னு காணும்னு தேடிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணு சாப்பிடுற மாதிரி சீன் காட்டியிருப்பாங்க. இப்படிலாம் இந்த சீன்லாம் காட்டிட்டு இருக்கும் போது வீட்டுல ஒரு சீன் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரைட்டரோட ஒய்ஃப் வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கேஸ் சிலிண்டர் போடுறதுக்காக ஒருத்தவங்க வருவாங்க. அப்ப வந்துட்டு இவங்க போய் ஓபன் பண்ணும் போது இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, வெயிட் பண்ண, நான் ஒரு கதையில வந்து சிலிண்டர் வந்து வச்ச உடனே வந்துட்டு வெடிக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன், நிஜமாலே அது நடந்தாலும் நடந்துரும், அதுல இருக்கு, நான் பேரை பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்க பேர் இருக்காது, வேற ஒருத்தவங்க பேர் தான் இருக்கும். அப்போ வந்து சிலிண்டர் உண்மை அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சார் பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பதான் இவருக்கு புரியும், அவங்க வந்துட்டு நம்ம ஏதோ ஒண்ணு மாத்தி எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தோணும். அதுக்கப்புறமேட்டு இவங்க நைட் எல்லாம் புலம்பிட்டு தூக்கம் வர முடியாம இருப்பாங்க. அப்ப இவங்க ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அப்போ இது நிஜமாலே நடக்குது அப்படின்னா அந்த கதையை மாத்தி எழுதலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு சுழலுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. இந்த சுழல்ல மாட்டிட்டு அதுக்கப்புறம் எங்க போக முடியாது, என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரிங்கிற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காட்டினார்ல பெரியவங்க கிட்ட, அவங்க கிட்ட இப்ப போய் பேசுவாரு. அவரு வந்து சில நிஜமா வாழ்க்கையில நடக்கிறது, இந்த மாதிரி மாத்தணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவாரு ரைட்டர் அப்படின்னா, நிஜமாலே இந்த கதையோட எண்டிங்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் மாத்துவாரு. எப்படி அப்படின்னா, எல்லாருக்குமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி, லைக் அந்த பொண்ணுக்கு வந்து டாக்டர் சீட் லாஸ்டா கிடைக்கிற மாதிரி பேசுவாரு. அந்த பொண்ணு வந்து மருந்து குடிக்காத மாதிரி பேசுவாங்க. அப்படியே நீங்க பேசிட்டு இருக்க மாதிரி அடுத்த சீன்ல அந்த வில்லன் கேரக்டர்ல இருந்திருப்பாருல, அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து அந்த போலீஸா இருந்தவங்க பின்னாடி இருந்தவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாளா இருந்தாலும் உனக்கு நான் இது தரேன், நீ சரண்டர் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லாஸ்டா அந்த சீன்ல என்ன சொல்லுவாங்க, இன்னொரு பையனோட அம்மா இறந்திருப்பாங்கல்ல, இப்ப இன்னொருத்தவங்களும் வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி சீன் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவா முடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு நம்மளோட ரைட்டர். இதுதான் வந்து ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த டாக்டர் பொண்ணும் வந்துட்டு டாக்டர் ஆகிற மாதிரி என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ண மாதிரி சீன் காட்டியிருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவா கொண்டு வந்திருப்பாரு. லாஸ்டா என்ன நடப்போம் அப்படின்னா, இது ஒரு டீ கடையில நின்றுட்டு சிகரெட் அடிச்சுட்டு பாத்துட்டு பாரு, ஒரு கார் வரும், அந்த கார்ல இருந்து அதே டிரைவர் கேப் டிரைவர் வருவாரு. இப்படிதான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு படத்தோட கதை மாந்தர்கள்லாம் வெளியே வந்து அந்த எண்டிங்ஸ் கரெக்டா கொடுங்க, நல்லா கொடுங்க, பாசிட்டிவா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரியாலிட்டியில நடக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுல படம்.